வணக்கம். நம்ம இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னா, யுஜிடிஆர்பியோட ஃப்ரீ கிளாஸ். இத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல குரலோட ஆரம்பிக்கலாம். "காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது." இந்த குரல் எல்லாத்துக்கும் அறிமுகம் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி இல்ல அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஆ நம்ம குறி வைக்கிறது ஒரு காட்டு ஒரு பெரிய யானைக்காவே இருந்தாலும், ஒரு காட்டு முயல் கிடைச்சா கூட அது ஒரு வெற்றி தானே அப்படிங்கிறது தான் இந்த குறளோட பொருள். ஒரு பெரிய யானைக்கு குறி வச்சு காட்டு முயல் கிடைச்சாலும் அது வெற்றி தான் அப்படின்னு கொண்டாடுறது தான் இந்த குறள். ஓகே. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா, யுஜி டிஆர்பி சிலபஸோட அலகு 2ல இருக்கக்கூடிய குறிஞ்சிப்பாட்டும், முல்லைப்பாட்டும் அப்படிங்கிறது தான். சரிப்பா. முதல்ல பேசிக்கான கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் கேட்பாங்க. நம்ம எல்லாருமே நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய விஷயத்த படிச்சுட்டு போனாலும், சம்டைம்ஸ் இந்த பேசிக் விஷயத்துல வந்து சொதப்பிருவோம் தெரியுமா? அதனால இந்த பேசிக் விஷயத்தெல்லாம் ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. திணையும் பொழுதும். இப்போ குறிஞ்சி அப்படின்னா பெரும்பொழுது, குளிர்காலம், முன்பனி காலம் அப்படிங்கிறது. சிறுபொழுது அப்படிங்கிறது யாமம் அப்படின்னு சொல்லுவோம். முல்லை அப்படின்னா பெரும்பொழுது கார்காலம், சிறுபொழுது மாலை அப்படிங்கிறது. மருதம் அப்படின்னா பெரும்பொழுது 6 பெரும்பொழுது வரும். அதுபோல சிறுபொழுது அப்படிங்கிறது வைகறை அப்படின்னு அமையும். அதே போல நெய்தல் அப்படின்னா 6 பெரும்பொழுதுகளும் வரும். அது கூட சிறுபொழுது அப்படின்னா ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்பாடுனா நமக்கு தெரியும் இல்லையா? எல் அப்படின்னா சூரியன். சோ சூரியன் மறைகின்ற நேரம் தான் ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவோம். சரி. அதே போல பாலை அப்படிங்கிற திணைக்கு இளவேனில், முதுவேனில், பின்பனி காலங்கள் எல்லாமே பெரும்பொழுதாகவும், சிறுபொழுது அப்படிங்கிறதுக்கு நண்பகல் காலம் அப்படிங்கிறது அமையுது அப்படின்னு சொல்லி பார்க்கும். இது இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு மேட்ச்லயோ இல்ல வந்து ஒரு 1 மார்க்காவோ கேட்டாங்க அப்படின்னா பயன்படும். சரி. அதுபோல உரிப்பொருள். குறிஞ்சினாவே புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். முல்லைனா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு வந்துட்டு இருப்போம். மருதம் அப்படின்னா ஊடலும் ஊடல் நிமித்தமும். நெய்தல்னா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். பாலை அப்படிங்கும் போது பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அப்படிங்கிறது. சரிப்பா. குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கறத பார்ப்போம். குறிஞ்சிப்பாட்டு அப்படின்னாவே ஆஹ் ஒரு ஜென்ரலா பார்க்கணும் பேசணும் அப்படின்னா குறிஞ்சிப்பாட்டுனாவே அது வந்து காதலுக்கானது அகத்துக்கானதுன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா குறிஞ்சி அப்படிங்கிற திணையே அகத்தை சுட்டக்கூடிய ஒரு திணையா இருக்கு. குறிஞ்சினாவே புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் தானே. இப்ப அப்படிங்கும் போது அது அகத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? இந்த குறிஞ்சிப்பாட்டோட மெயின் தீம் என்ன அப்படின்னா அறத்தோடு நிற்றல் அப்படிங்கறது தான் அதோட மெயின் தீம். சரியா? அதாவது தலைவனும் தலைவியும் காதலுக்கு உள்ளாராங்க. ஆஹ் என்ன சொல்றது, எதிர்காலத்துல தலைவிக்கு வரைவு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்குது. வரைவு ஏற்படல, நடந்துருமோன்னு சொல்லி அவ பயப்படுறா. ஏன்னா தலைவனும் தலைவியும் பழகிட்டாங்க, காதல் வயப்பட்டுட்டாங்க. இது தோழிக்கு தெரியும். தோழி வந்து செவிலி கிட்ட சொல்லுவா, இந்த மாதிரி தலைவி பயப்படுறா. அவ எப்படி பயப்படுறா அப்படின்னா, ஒரு அணிகலன்ல பொண்ணு மணி அதெல்லாம் இருக்கும். அந்த அணிகலன் உடைஞ்சிருச்சு அப்படின்னா அது ஒட்ட வச்சிடலாம். ஆனா ஒழுக்கம் குன்றி போயிருச்சுன்னா அது ஒட்ட வைக்க முடியாதுல்லன்னு சொல்லி பயப்படுறா அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஊமையை சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு அழகான பாட்டு தான் இந்த குறிஞ்சி பாட்டு அப்படிங்கிறது. சரி. ஆசிரியர் யாருன்னா கபிலர். ஓகே. நல்ல கவனிங்க. எப்பவுமே திணைகள் வேணா, இது ஒரு பேசிக்கான விஷயம். திணைகள் வேணா மயங்கலாம். உரிப்பொருள் எந்த ஒரு பாடல்லையுமே மயங்காது. தொல்காப்பியர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஃபார்முலா அது என்ன அப்படின்னா, திணைகள் பாடல்கள்ல மயங்கி வரலாம். அதாவது நல்லா தெளிவா சொல்லணும்னா, அப்போ ஒரு பாட்டுல மருதத்தனை பாடலா அது இருக்கும். அந்த இடத்துல நெய்தல் காக்கா வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. சரியா? அதே போல குறிஞ்சி திணையா இருக்கும். அதுல முல்லைக்கு சம்பந்தப்பட்ட விலங்குகள் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப கருப்பொருள்கள் உள்ள வந்து மயங்கலாம். ஆனா உரிப்பொருள்கள் என்னைக்கும் மயங்காது. குறிஞ்சி திணைனா அதுக்கு புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் தான் வரும். சரியா? குறிஞ்சி பாட்டு அப்படிங்கறத பூங்காவியம் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஓகேவா? சரி. இந்த குறிஞ்சி பாட்டோட பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? இந்த குறிஞ்சி பாட்டை ஏன் எழுதுறாங்கன்னு தெரியுமா? ஆரிய அரசன் பிரகதத்தன் அப்படிங்கிறவனுக்கு தமிழ் மரப கபிலர் உணர்த்தணும்னு நினைக்கிறார். தமிழ் அப்படின்னாவே அது அகம் காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. காதல் தான் தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த காதல் உணர்த்தத்துக்காக எழுதப்பட்ட பாட்டு தான் குறிஞ்சி பாட்டு அப்படின்னு சொல்றாங்க. குறிஞ்சி பாட்டு அப்படிங்கிறது ஆஹ் குறிஞ்சி திணையிலேயே அதிக நீளமுடைய பாட்டா இந்த குறிஞ்சி பாட்டை வந்து கருதுறாங்க. இதனாலதான் இது பெருங்குறிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு நச்சினார்க்கு நீரும் பரிமேலழகரும் சொல்றாங்க. சரியா? குறிஞ்சி திணையிலேயே அதிக நீளமுடைய பாடலாக கருதப்படுவது இது குறிஞ்சி பாட்டு. அதனால அதுக்கு ஏற்படக்கூடிய சிறப்பு பெயர் என்ன?
பெருங்குறிஞ்சி அப்படிங்கிறது. இதை சொல்றது யாருன்னு கேட்டோம் அப்படின்னா நச்சினார்க்கினியர் பரிமேலழகர். இந்த கேள்வி கூட உங்களோட வினாத்தாள்ல வரலாம். குறிஞ்சிப்பாட்டோட மொத்த அடிகள் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 261. சரியா? அப்போ இந்த இந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பாடல்கள்லயுமே அடிவரையறை படிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா சில காலங்கள்ல சில நேரங்கள்ல வினாத்தாள்ல அடிவரையறை கொடுத்து கூட கேள்வி வந்து கேட்பாங்க. அதனால நம்ம அடிவரையறை படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான விஷயமா படுது. சரி, களவு அப்படின்னா காதல் வாழ்க்கையிலும் தெரியும், கற்பு அப்படிங்கிறது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது தெரியும். அதாவது குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிறது களவு அப்படிங்கக்கூடிய காதல் வாழ்க்கையில தொடங்கி கற்பு வாழ்க்கையில முடிகிற மாதிரி அமையும். சரியா? அறத்தோட நிற்றல் நடந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும்? வரைவு நடந்துடும் இல்லையா? இப்ப வரைவு அப்படிங்கும்போது திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அவங்க செவிலி கிட்ட சொல்லுவாங்க, செவிலி கிட்ட சொல்றதோட அப்படியே முடியும். சரியா? இப்ப அந்த இடத்துல வந்து கற்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு அறிகுறியா இருக்கு. சரியா? குறிஞ்சிப்பாட்டை காப்பிய பாட்டு அப்படின்னு சொல்லி தமிழர்கள் சொல்றாரு. இந்த குறிஞ்சிப்பாட்டுல மொத்தமா 99 வகையான பூக்களை வந்து பேசியிருப்பாங்க, அறிமுகம் படுத்திருப்பாங்க. கபிலரோட காலம் என்ன அப்படின்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு. கபிலர் யாரெல்லாம் பாடியிருக்காருன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருங்கோவேல், ஓரி, காரி, எவ்வி, அகுதை, அந்துவன், சேரமான், அதாவது சேரமான் செல்வக்கெடுங்கோ வாழியாதன் அவரு, அப்புறம் மலையமான் திருமுடிக்காரி, பிச்சுக்கோன், வேள்பாரி, வையாவி கோப்பெரும் பேகன். பேகனோட முழு பெயர் வையாவி கோப்பெரும் பேகன். அப்புறம் பொறையன். இவங்க எல்லாத்தையும் கபிலர் பாடியிருக்காரு. நமக்கு கேள்வி எப்படி தெரியுமா வரும்? கபிலர் பாடாத அரசன், கபிலரால் பாடப்பெறாத அரசன் யாருன்னு கேள்வி வரும். அப்ப அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம இதெல்லாம் படிச்சிருந்தோம்னா அதை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். பதிற்றுப்பத்தோட 7ஆம் பத்தோட தலைவன் யாரு அப்படின்னா செல்வக்கெடுங்கோ வாழியாதன். இவன் கபிலர் பாடியிருக்காருங்கிறது தெரியுங்களா? அப்ப இவர் கபிலர் பாடினதுனாலேயே அவருக்கு வந்து 100,000 கானம் பொன் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? கபிலர் பதிற்றுப்பத்தோட 7ஆம் பத்தின் தலைவனான செல்வக்கெடுங்கோ வாழியாதனை பாடினதுனால 100,000 கானம் பொண்ண பரிசா பெற்றாரு. அது மட்டும் இல்லாம நன்றா அப்படிங்கிற குன்றேறி கண்ணில் அகப்பட்ட எல்லாத்தையும் தானமாக வந்து பெற்றார். சரியா? என்ன சொல்றது, பதிற்றுப்பத்தோட 7ஆம் பத்தை பாடினதுனால 100,000 கானம் பொன் மட்டும் அல்லாமல் நன்றா அப்படிங்கிற குன்று மேல ஏறி நின்று கண்ணுல அகப்பட்ட ஊர்கள் என்னென்னலாம் அகப்பட்டுச்சோ அது எல்லாமே பரிசா பாலியாதன் கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. சரி, கபிலர் என்னெல்லாம் பாடியிருக்காருன்னு கேட்டோம் அப்படின்னா நற்றிணையில ஒரு 20 பாடல்களும், குறுந்தொகையில ஒரு 29 பாடல்களும், ஐங்குறுநூறுல ஒரு 100 பாடல்களும், கலித்தொகையில 29 பாடல்களும், அகநானூற்றுல 18 பாடல்களும், குறிஞ்சிப்பாட்டுல 261 வரியும், மொத்தமாக 197 அகப்பாடல்களை அவர் பாடியிருக்காரு. ஓகே, இந்த இடத்துல நமக்கு தெரியும் நற்றினில் பாடியிருப்பாருன்னு தெரியும், குறுந்தொகை தெரிஞ்சிருக்கும், ஐங்குறுன் இது இந்த இடம் கவரேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா எத்தனை பாட்டு பாடியிருப்பாரு அப்படிங்கிறது தெரியாது. இப்போ ரீசன்ட் டேஸா நமக்கு பேட்டர்ன் மாறுது அப்படிங்கறதுனால அவங்க அதிகமா கேட்கறது கூற்று காரணமா இருக்கு, பொறுத்துகவா இப்போ எழுதின டிஆர்பில வந்து பொறுத்துக கேட்டிருந்தாங்க அதிகமா. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாடலோட எண்ணிக்கையும் கேட்கலாம், கபிலர் பாடின பாடலோட எண்ணிக்கையும் கேட்கலாம். அதனால இதுவும் படிச்சுட்டு போறது ரொம்ப அவசியமான விஷயமா படுது. சரி, இதெல்லாம் அகம் சார்ந்தது. அடுத்து புறம் சார்ந்தது என்னங்க பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா புறநானூறு 28 பாடல்கள், பதிற்றுப்பத்துல 10 பாடல்கள், இன்னா 40 பாடல்களும், 78 புறப்பாடல்களை பாடியிருக்காரு. அப்புறம் கபிலம் 2000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வந்து கபிலரோட பாடல்கள் எல்லாத்தையும் தொகுத்து போட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து யார் தொகுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாராப்போ குருசாமி அப்படிங்கிறவர் தான் கபிலம் 2000 அப்படிங்கிற புக்கை வந்து தொகுத்திருக்காரு. சரி, இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிறது அறத்தோடு நிற்றல் அப்படிங்கிற துறையில தான் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அறத்தோடு நிற்றல்னாவே எப்படி வரும்? தலைவியானவள் தோழிக்கு சொல்லுவா, இதுதான் விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லுவா. அந்த காதல் அந்த விஷயத்த கொண்டு போய் செவிலி சொல்லுவா, தோழி கிட்ட, தோழி வந்து செவிலி கிட்ட சொல்லுவா, இந்த மாதிரி தலைவி வந்து காதல் வயப்பட்டிருக்கா அப்படின்னு டைரக்டர்லாம் சொல்ல மாட்டா. அவ எடுத்த உடனே எப்படி அவங்க அப்பா அம்மாவா சம்மதம் வாங்கலாம், ஃபர்ஸ்ட் செவிலி அக்செப்ட் பண்ணும் இல்லையா? அதனால செவிலி கிட்ட இந்த மாதிரி அவ காதல் வயப்பட்டிருக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி அவளுக்கு வேலன் வெறியாட்டெல்லாம் நடத்த வேணாம், வேலன் வெறியாட்டு நடத்தினாலும் அது சரியாகலாம் ஆகாது, சாமியாலலாம் முடியாது, அவளுக்கு வேற எந்த நோயும் இல்ல, காதல் நோய் தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ற அளவுக்கு தோழி பேசுவா. அதுதான் அறத்துடன் நிற்றல்.
சரி, தோழி செவிலி கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா செவிலி என்ன சொல்லுவா அப்படின்னா நட்ராய் கிட்ட சொல்லுவா. எப்படி சொல்லுவா? நான் இந்த மாதிரி தலைவிய பார்த்தேன். தோழி இப்படி இந்த மாதிரி சொல்லியிருக்கா, நானும் போய் பார்த்தேன், நல்லா பாத்துக்கிறான்பா. நம்ம வீட்டுல என்ன சொல்றது, அவ சாப்பிட மாட்டா அப்படிங்கறதுனால அந்த பூச்சரம் சுத்தின அந்த குச்சியை வச்சு அடிச்சிருக்கோம். பால் தேன் எல்லாம் கலந்து சோறு ஊட்டிருக்கோம். ஆனா அவங்க கஷ்டப்படுறா. இப்படி கஷ்டப்பட்டாலும் கூட நல்லா சாப்பிடுறா, நல்லா இருக்கா, சந்தோஷமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஆஹ் இந்த மாதிரி தலைவனோட ஊர்ல தண்ணி எல்லாம் வந்து கலங்கி போய் கிடக்கு. மான் வாய் வச்சு குடிச்ச தண்ணியா வேற இருக்கு. அந்த தண்ணி தான் அவ குடிக்கிறா. இருந்தாலும் கூட சந்தோஷமா இருக்கா. இந்த மாதிரியான விஷயங்கள் சங்க இலக்கியங்கள் நிறைய படிச்சிருப்போம். அப்ப அப்படி ஒரு அப்படி கன்வே பண்றதுதான் ஒரு அறத்துடன் நிற்றல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பேஸ் அங்க பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா அறத்துடன் நிற்றல் அப்படிங்கிறது ஜென்ரலா இப்படிதான் இருக்கும். நற்றாய் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தந்தை கிட்ட வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி தந்தை கிட்ட மட்டும் அல்லாம சுற்றம் கிட்டையும் சொல்லுவாங்க. ஓகேவா? அது அப்படியே கன்வே ஆயிரும். அப்போ வந்து வரைவு வந்து நடந்துரும். வரைவு மறுக்கவும் படலாம். சரிங்களா? சரி. இப்போ உன்னை நல்லா கவனிங்களேன். குறிஞ்சி பாட்டுல தலைவி வந்து தோழி கிட்ட சொல்லுவா. இந்த மாதிரி காதல் பண்றேன் அப்படின்னு சொல்லுவா. இப்ப தோழி வந்து சாமர்த்தியமா செவிலி கிட்ட சொல்லணும். ஏன்னா கூடவே திரியிறது நீதானே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து தோழியை தான் அடிப்பாங்க. ஏன்னா நட்ராய் கிட்ட செவிலி தானே அடி வாங்கணும். அதனால என்ன பண்ணுவாங்க, சாதுரியமா செவிலி அக்செப்ட் பண்ற மாதிரி சொல்லணும். அப்ப சாதுரியமா அந்த அம்மா தோழி யோசிக்கிறதுனாலயே இதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்னன்னா உளவியல் பாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு. சரியா? ஓகே. இப்ப குறிஞ்சி பாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியிலுமே, அதாவது எல்லா வரியும் கிடையாது, குறிஞ்சி பாட்டுல பூக்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலுமே 3 பூக்கள் இருக்குமா. சரிங்களா? இப்ப 99 பூக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வரிக்கே மூணு 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 பூவா இருக்கும். செங்காந்தள் பூல இருந்து மலையிருக்கு ஈராக 99 பூக்கள் இருக்கும். ஒரு கேள்வி, மலையிருக்கு அப்படிங்கிறதுக்கு தமிழ் பெயர் என்னவா இருக்கலாம்? யோசிச்சீங்கன்னா சொல்லலாம். மலையிருக்கு அப்படிங்கிறதுக்கு புழகம் அப்படிங்கறதுதான் தமிழ் பெயர். சரிங்களா? அதுவும் இல்லாம இந்த குறிஞ்சி பாட்டுல மொத்தமா 30க்கும் மேற்பட்ட ஊமைகளை கபிலர் கையாண்டிருப்பார். ஓகே, 30க்கும் மேற்பட்ட ஊமைகளை கையாண்டிருப்பார். முன்னாடியே சொல்லியிருந்தோம், தமிழ் அப்படிங்கிறதுக்கு காதல் அப்படிங்கிறது பொருள்னு சொல்லியிருந்தோம். அப்ப அகப்பொருள் பத்தினதான பாட்டு பாடுது. இப்ப தமிழன் அப்படிங்கிறதுக்கு அகப்பொருள் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சீவக சிந்தாமணியில இன்தமிழ் இயற்கை இன்பம் அப்படின்னு ஒரு ஒரு கொட்டேஷன் வரும்பா. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இயற்கை புணர்ச்சியாகிய இன்பம் இதுக்கு அர்த்தம். இன்தமிழ் இயற்கை இன்பம் அப்படிங்கிறதுக்கு இயற்கை புணர்ச்சியாகிய இன்பம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள். இந்த பொருளை கொடுக்கறது யாருன்னு கேட்டீங்கன்னா நச்சினார்க்கினியர். ஓகே, திருத்தக்க தேவர் இன்தமிழ் இயற்கை இன்பம் அப்படின்னு சொல்றத நச்சினார்க்கினியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இயற்கை புணர்ச்சியாகிய இன்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. பரிபாடல்ல தமிழ் அப்படிங்கறத எப்படி சொல்லுவாங்கன்னா, தல்லா பொருள் இயல்பின் தன் தமிழ் ஆய் வந்திலார் கொல்லார் இக்குன்று பயன் தன் தமிழ் குளிர்ச்சியான தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இகழ்மிக்கடவும் இருவேறு வேந்தர் வினையிட நின்ற சான்றோர் போல இருவேரச்சமோடு யானும் ஆற்றலேன். இது குறிஞ்சி பாட்டோட வரிகள். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது வந்து ஒரு உளவியல் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்களேன், வினையிடை நின்ற சான்றோர் போல இகழ்மிக்கடவும் இருவேறு வேந்தர் வினையிடை நின்ற சான்றோர் போல. நல்லா கவனிங்க. இகழ்னா என்ன? போர்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போ போருக்காக இந்த பக்கம் ஒரு வேந்தரும் அந்த பக்கம் ஒரு வேந்தரும் சண்டைக்காக நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள போர் நடக்க கூடாது. அந்த போரை வந்து தடுக்கிறதுக்காக சான்றோர்கள் இருப்பாங்க இல்லைங்களா? அப்ப அவங்களோட வினை எப்படி இருக்கும்? சாதுரியமா யோசிச்சு யோசிச்சு பேசுவாங்க. அப்ப அது போலத்தான் தலைவியோட காதல செவிலிக்கு சொல்லணும். அப்ப தோழியானவள் என்ன பண்ணுவா? சாதுரியமா அந்த போர்ல நடக்கக்கூடிய போரை நிப்பாட்டுறதுக்காக பேசக்கூடிய பெரியவர்கள் சான்றோர்கள் இருப்பாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு அவ பேசுவா. இந்த இந்த இடம் தான் உளவியலுக்கான இடமா குறிஞ்சி பாட்டுல படுது. எப்படி எப்படி இருவேறு வேந்தர்களுக்கு இடையில் செயல்படும் சான்றோர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கவனமாகவும் பொறுப்பாகவும் ஆளுமையாகவும் அச்சம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பேசுவாங்க. அந்த மாதிரியான குணங்கள் எல்லாமே தோழி கிட்ட இருந்தது, செவிலி கிட்ட சொல்லும் போது இப்படி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் குறிஞ்சி பாட்டுல 99 பூக்கள் இருந்தது இல்லைங்களா? அது எத்தனை வரியில இருந்தது அப்படின்னா 34 அடிகள்ல இருந்தது. ஓகே, இப்படி 34 அடிகள்ல ஒரு மலர் குவியலையே நம்ம கபிலர் சொல்லிட்டாரு அப்படிங்கறதுனால
இவருதான் வந்து இயற்கையை வர்ணிக்கிறதுல சிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி யாரு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா தனி நாயக அடிகளார். 99 பூக்களை 34 அடிகளில் கபிலர் உரைத்தமையால் இயற்கை வர்ணிப்பதில் உலகிலேயே தலை சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு தனிநாயக அடிகளார் தான் இவருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு. இந்த இடம் பாருங்களேன். முத்தினும் மணியினும் பொன்னினும் அத்துணை நேர்வரும் குறைய களம் கெடுன் புணரும் சால்வும் வியப்பும் இயல்பும் குன்றின் மாசர கழி வயங்குபுகழ் நிறுத்தல் ஆசரு காட்சி ஐயர்க்கும் மண்ணலை எளிய எண்ணார் தொல்மருங்கு அறிஞர். பாத்தீங்களா? முத்து மணி பொன் இது எல்லாத்துலயும் ஒரு குறை ஏற்படுது அப்படின்னா துணை நேர்வரும் குறைய களம் கெடுன் புணரும் அது கூட ஒட்டிரலாம். சால்பும் வியப்பும் இயல்பும் குன்றின் இதெல்லாம் குணங்கள். சால்பு வியப்பு இயல்பு இதெல்லாம் குன்றிடுச்சு அப்படின்னா மாசர கழி போயிருச்சுன்னா வயங்கு புகழ் நிறுத்தல் மறுபடியும் இந்த புகழை நிறுத்துறது அப்படிங்கிறது ஆசரு காட்சி ஐயர்க்கும் மண்ணில எளிய எண்ணார் தொல்மருங்கு அறிஞர் அப்படி நிறுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த இததான் வந்து தோழி தலைவி தோழி கிட்ட சொல்லுவா. அதனால எனக்கு வேற திருமணம் பண்ண மாட்டேன், நான் அடுத்த ஜென்மம் கூட அவருக்காக காத்திருந்து நான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அறத்தோட நிற்றல் துறை தொல்காப்பியம் என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னு கேட்டோம்னா அதுக்குள்ள வரக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னன்னா எழித்தல் ஏத்தல் வேட்கை உரைத்தல் ஏதீடு தலைப்பாடு உண்மை செப்பும் கிளவி அப்புறம் கூறுதல் உசாதல் அப்படின்னு சொல்லிட்டு. எழித்தல்னா என்ன? எழுத்தல் அப்படின்னா ஜென்ரலா என்ன சொல்லலாம் அப்படின்னா தலைவன் பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஆளுன்னு சொல்லுவோம்ல, ரொம்ப சிம்பிளிசிட்டியா இருக்காங்கன்னு சொல்லுவோம் தெரியுங்களா, அதுதான் எழுத்துல அந்த தலைவன் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கான்ப்பா, ரொம்ப சிம்பிளிசிட்டியா இருக்கான் அப்படின்னு சொல்றது. ஏத்தல்னா என்ன? வாழ்த்தி பேசுறது. அவ எவ்வளவுதான் சிம்பிளா இருந்தாலும் அவகிட்ட சொல்லிட்டு ஒரு நல்ல குட் குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒரு நல்ல குணங்கள், உதவுற மனப்பான்மை இருக்கும், ஆஹ் ரொம்ப சாஃப்டா பேசுற ஒரு மனப்பான்மை இருக்கும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு மனப்பான்மை தானே. நல்லா பாத்துக்கிறாங்க, தலைவி நல்லா பாத்துக்கிறாங்க, ரொம்ப சாஃப்டா பேசுறாங்க, ரொம்ப அக்கறையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய விஷயம் தான் அந்த ஏத்தல் அப்படிங்கிறது. வேட்கை உரைத்தல் அப்படின்னா தலைவனுக்கும் தலைவி மேல காதல் இருக்கு, தலைவிக்கும் அதே போல நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் வேட்கை உரைத்தல். ஏதீடுனா என்ன? கூட இருந்து காப்பாத்துறது, நல்லா பாதுகாத்துக்கிறது, தலைவியை பத்திரமா வச்சுக்கிறது. இப்ப காவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட. தலைப்பாடு அப்படிங்கும் போது எப்படி சொல்லுவாங்க? தலைப்பாடா இடந்தலைப்பாடு அப்படிங்கறதா தலைப்பாடு அப்படிங்கிறது. அப்ப எங்கெங்கெல்லாம் பாத்துக்கிட்டாங்க அவங்க? நம்ம இந்த மாதிரி காதல் வசப்பட்டாங்க, ஒரு 3 மாசம் ஆயிருச்சு. ஏன்னா சங்க காலத்தை பொறுத்தளவுக்கு 2 மாதங்கள் அப்படிங்கறதுதான் ஒரு வரையறை. 2 மாதங்கள் அவ்வளவுதான், 60 நாட்கள். நம்பிக்கை பொருள் அப்படிதான் சொல்லுது இல்லைங்களா? ஒரு 60 நாட்களுக்கு அப்புறமா காதல், இல்ல ஒரு 90 நாட்களுக்கு அப்புறமா காதல்ங்கிறது திருமணத்துல முடிஞ்சே ஆகணும். அப்படி முடியல அப்படின்னா அது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து இருந்தது. அப்ப அப்படிங்கும் போது அவங்க காதலை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? சும்மா 2 மாசம் எல்லாம் பாக்கலங்க, அவங்க இந்த இடத்துல எல்லாம் பார்த்தாங்க, இந்த இடத்துல போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்ப அந்த இடநிலை பாடு அப்படிங்கிறத செவிலி கிட்ட தோழி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. உண்மை செப்பும் கிளவி, அத உண்மையா அடிச்சு உறுதியா சொல்லணும். எந்த இடத்துலயும் போய் சொல்லாம உண்மையை மட்டும் சொல்லணும். கூறுதல் உசாதல், இந்த கூறுதல் உசாதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதாவது இந்த குறிஞ்சி பாட்டில் இருக்கக்கூடிய பாடல்ல இடம்பெறவில்லை. மத்தபடி இந்த 6மே இடம்பெற்றிருக்கும். கூறுதல் உசாதல் அப்படின்னா என்னன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா பேசுறது. உண்மை சிப்பம் கிழவிக்கு அப்புறமா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஆமா அவங்க போனாங்க, அவங்க காதலிக்கிறாங்க அப்படிங்கறத இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கா அழுத்தமா சொல்றதுதான் கூறுதல் உசாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கூறுதல் உசாதல் இல்லாம எழித்தல், ஏத்தல், வேட்கை உரைத்தல், ஏதீடு, தலைப்பாடு, உண்மை செப்பும் கிழவி இது எல்லாமே குறிஞ்சி பாட்டுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாக்குறோம். சரி, இப்போ இந்த படம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? இந்த இடம், அதாவது இப்ப நான் இங்க ஆர வைக்கிறேன்னா இந்த இடம் தான் வந்து தலைவனை பாக்குறதுக்கு முன்னாடி தலைவியும் தோழியும் புனலாடுவாங்க. புனலாடிட்டு பூவெல்லாம் பறிக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அவங்க போய் திரைப்படம் காப்பாங்க இல்லைங்களா? முதல்ல போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுல இருந்து செவிலியும் நன்றாக வந்து திரைப்படம் காத்துடுவாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. இவங்களும் போவாங்க, போய் திரைப்படம் காக்குறதுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு செஞ்சுட்டு டயர்டா இருப்பாங்க இல்லையா? அப்ப போயிட்டு நல்லா குழி எல்லாம் போட்டுட்டு வராங்க. அதுக்கப்புறமா பூ பறிப்பாங்க. 99 பூக்களையும் பறிக்கணும் இல்லையா? அந்த பூ பறிச்சு சூடுறதுதான் இந்த விஷயம்.
இந்த குறிஞ்சிப்பாட்டுல கூறுதல் உசாதல் அப்படிங்கிற துறை மட்டும் இடம்பெற்றதுன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இங்க கொடுத்திருக்கோம். அதுவும் இல்லாம நாடறி நன்மனம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்றோம். நாடறி நன்மனம்னா என்ன? ஊரறிய ஒருத்தரோட கைய பற்றுறது அப்படிங்கறதா, அவங்களை திருமணம் பண்ணிக்கிறது அப்படிங்கறதா நாடறி நன்மனம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. பரிபாடல் அப்படிங்கிறது பொருள் இலக்கணத்தை தமிழ்னு சொல்லும். பரிபாடல் அப்படிங்கிறது பொருள் இலக்கணம்னா அகப்பொருள் இலக்கணம். அதை வந்து என்ன சொல்லும் அப்படின்னா தமிழ்னு சொல்லும். முன்னாடி சொல்லும் தமிழ் அப்படின்னா அகப்பொருள் பொருள்பா அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இதை எது குறிப்பிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிபாடல் தான் குறிப்பிடுது. இன்னொரு மித்துமே இருக்கு. என்னன்னா பொருள் இலக்கணம் படிச்சுட்டோம் அப்படின்னா வீடு பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. பாண்டிய நாட்டுல திருவாதூர்ல கபிலர் பிறந்திருக்காரு. எந்த ஊரு? திருவாதூர். நிறைய நிறைய நேரத்துல எப்படி கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்வியில வந்து ஒரு 4 ஸ்டெம் கொடுத்துருவாங்க. கபிலர் பத்தின ஒரு 4 விஷயம் கொடுத்திருப்பாங்க. இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்ப கபிலர் வந்து இந்த பாட்டுல நற்றினால 20 பாட்டு பாடியிருக்காரு. அந்த 20 பாட்டு அப்படிங்கிறது 20ஆ கொடுக்காம 19ஆ 18ஆ இல்ல ஒரு 15ஆ கூட கொடுக்கலாம். அப்புறம் கபிலர் வந்து திருவாதூர்ல பிறந்திருக்காரு. இது கூட கபிலரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு 2 கொடுத்துருவாங்க. அதை கொடுத்துட்டு இது எது தப்புன்னு கேட்பாங்க, இல்லைன்னா இதுல எது சரின்னு கேட்பாங்க. அப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கும் இவற்றுல எவை சரியானது எது தப்பானதுன்னு கேட்டாங்கன்னா நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் எழுத முடியும். சரி, திருவாதூர்ல கபிலர் பிறந்திருக்காரு. சங்க பாடல்கள்ல அறத்துறை நிற்றல் துறையில மட்டும் மொத்தமா 54 பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. சங்க பாடல்கள்ல அறத்துறை நிற்றல் துறையில மட்டும் எத்தனை பாடல் இருக்கு? 54 பாட்டு வந்து இடம்பெற்றிருக்கு. அப்புறம் தோழியானவள் தலைவன் தலைவியோட காதல செவலகிட்ட சொல்லும் போது அது எப்படி இருந்ததுன்னா ஒரு பிளாஷ்பேக் மாதிரி இருந்துச்சாமா. அதாவது நீல்காட்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இதெல்லாம் நடந்துருச்சு, இந்த மாதிரி நாங்க திணைக்குளம்காக போனோமா, அங்க குளிச்சோமா, அங்க பூவெல்லாம் எடுத்து வச்சோமா, தோழி பயப்பட்டாளா, ஒரு விலங்கு வந்து தோழி பயப்பட்டாளா, அப்ப தலைவன் வந்து காட்சி கொடுத்தான். தலைவன் வந்து தலைவியோட ஐயத்தை போக்குனா, தலைவி வந்து தலைவனை அணைத்துக்கிட்டா, தழுவிக்கிட்டா. அப்போ அதுக்கப்புறம் தான் காதல் மலர்ந்துச்சு. அன்னைக்கு நாளெல்லாம் ஒன்னா இருந்தாங்க. அப்புறம் காதல் மலர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையுமே ஒரு மீள் காட்சியாக ஒரு பிளாஷ்பேக்காக சொல்லுவா செவிலி கிட்ட. ஓகே. இப்ப இது வரைக்கும் படிச்ச குறிஞ்சி பாட்டு அதுல வந்து நமக்கு கேள்வி இருக்கு. ஓகே, ட்ரை பண்ணுங்களேன். குறிஞ்சி பாட்டுல கிளிகளை விரட்டுறதுக்காக திணைப்புலம் காக்க போயிருப்பாங்க இல்லைங்களா? அங்க கிளிகளை விரட்டுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட கருவிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா நமக்கு கேள்வியுமே இந்த மாதிரிதான் வரும். குறிஞ்சி பாட்டுக்குள்ள இருந்தா கேட்பாங்க. போன முறை வந்து நிரல்படுத்த கேட்டிருந்தாங்களா, என்னென்ன விலங்கு எல்லாம் வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பாட்டுல ஒரு புக் கொடுத்து அந்த புக்ல இருந்து நிரல்படுத்துக என்னென்ன விலங்கு எல்லாம் வந்ததுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா? அப்ப நம்ம படிக்க வேண்டியது புத்தகத்துக்குள்ள. இலக்கிய வரலாறு மட்டும் உதவாது, புத்தகமும் உதவும். அப்ப குறிஞ்சி பாட்டுல கிளிகளை விரட்ட பயன்படுத்தப்பட்ட கருவிகள் அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா கிணையா இல்ல தட்டையா, இல்ல கிணையா இல்ல தடாரியா, இல்ல தழல் தட்டையா, தழல் திமுலை தக்கை, இதெல்லாம் இசைக்கருவிகள் இல்லையா? இதுல எது வந்து பயன்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தழலும் தட்டையும் தான் பயன்பெற்றிருக்கு. ஓகே, குறிஞ்சிப்பாட்டுல கிளிகளை விரட்டுறதுக்காக பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அது தழலும் தட்டையும் தான். ஓகே, 99 பூக்களில் 99 பூக்களில் கடைசியாக கபிலர் குறிஞ்சிப்பாடல் கூறும் பூ எது? மலையருக்குன்னு படிச்சிருந்தோம் இல்லையா? மலையருக்கு இன்னொரு பேருன்னு சொல்லி நான் ஒரு பேர் சொல்லியிருந்தேன். முல்லையா, முல்லையா, பிடவமா, புழகமா அப்படிங்கறதுதான் இந்த கேள்வி. சரியான பதில் புழகம் அப்படிங்கறதுதான். அப்ப 99 பூக்கள்லயும் கடைசியாக கபிலர் குறிஞ்சிப்பாட்டுல கூறும் பூ எதுன்னு கேட்டோம் அப்படின்னா புழகம் அப்படிங்கறதுதான். சரி, திணைப்புணம் காத்து முடிச்சதுக்கு அப்புறமா தலைவியும் தோழியும் தலையாடை அணிஞ்சு ஒரு இடத்துல போய் தங்கியிருப்பாங்க. ஒரு மரத்துக்கடியில தங்கியிருப்பாங்க. அந்த மரம் என்ன மரம்? ஒரு மர நிழல்ல இருப்பாங்க. அந்த மரம் அது என்ன மரம்? புன்னையா, அசோகமா, குறிஞ்சியா, ஞாழலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நமக்கு அவங்க கேட்கிற கேள்வி அப்படிதானே இருக்கு இல்லையா? அது சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அசோகம் அப்படிங்கிறதா சரியான விடை. திணைப்புணம் காத்ததுக்கு அப்புறமா தலைவியும் தோழியும் தலையாடை அணிந்து தங்கிய மரம் என்ன மரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அசோகம் அப்படின்னு எழுதணும். சரி, குறிஞ்சிப்பாட்டின் தலைவன் தலையில் சுற்றிய மாலையின் பெயர் என்ன? நொச்சி, தொடைகள், வெள்ளரி, வாகை.
என்ன மாலையை வந்து அணிஞ்சிருப்பாங்க? சரியான விடை தொடையல் அப்படிங்கறதுதான். தொடையல் மாலை தான் அவங்க வந்து அணிஞ்சிருக்காங்க. குறிஞ்சிப்பாட்டில் அமைந்துள்ள துறை: வரைவு கடாதல், இரவு குறி, செலவிலங்கல், அறத்தொடு நிற்றல். நம்ம படிச்ச மாதிரி அதுக்கு சரியான விடை அறத்தொடு நிற்றல் அப்படிங்கறதுதான். சரி, இப்போ ரிலாக்ஸா இத படிக்கிறோம். என்ன பத்துப்பாட்டு நூல்கள்ல அதோட ஆசிரியர் பெயர் என்ன? பாட்டுடை தலைவன் யாரு? மொத்தமா எத்தனை அடிகள் இருக்கு அப்படிங்கறதுதான். ஓகே, திருமுருக ஆற்றுப்படைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆசிரியர் யாரு? நக்கீரன், அவர் தான் ஆசிரியர். பாட்டுடை தலைவன் யாரு? முருகன் தான் பாட்டுடை தலைவன். பாடல் அடிகள் எவ்வளவு? 317. சரியா? அதே போல புறநர் ஆற்றுப்படைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நூலாசிரியர் யாருன்னு கேட்டீங்கன்னா முடத்தாம கன்னியார். இப்போ இந்த முடத்தாம கன்னியார் எழுதுன இந்த புறநராற்றுப்படை அப்படிங்கிறது யாரு பாட்டுடை தலைவன் கேட்டாங்கன்னா யார் எழுதணும்? கரிகால பெருவளத்தான் தான் பாட்டுடை தலைவன். மொத்தமா 248 அடி வந்து இதுல இருக்கு. சரி, அடுத்து சிறுபான் ஆற்றுப்படை. சிறுபான் ஆற்றுப்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்லூர் நத்தத்தனார். சரிங்களா? நல்லூர் நத்தத்தனார் அப்படிங்கிறவர் தான் ஆசிரியர். பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டோம்னா ஓய்மாநாடு நல்லிய கோடன். மொத்தமா 269 பாடல் அடிகள் இருக்கு. பெரும்பாலாற்றுப்படைன்னு எடுத்துக்கிட்டோம்னா கடியலூர் ருத்ரன் கண்ணனார். ஒன்னு யோசிக்கலாம், இப்போ இவ்வளவுத்தையும் மனப்பாடம் பண்ண கஷ்டமா இருக்கு. தமிழ்னாவே டேட்டா தானே, மனப்பாடம் பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒரு மாதிரி யோசிக்கலாம். இப்ப திருமுருக ஆற்றுப்படை நக்கீரர் முருகன்னு தெரியும், 317 மனப்பாடம் பண்ணிடலாம், பிரச்சனையே இல்ல. சரியா? இப்ப அதுக்கு அடுத்து வாங்களேன், பொருணர் ஆற்றுப்படைன்னு இருக்கு. பொருணர் ஆற்றுப்படை பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா அப்ப பொருன்னு சொன்னோம் அப்படின்னா ஏன்? ஏன்னா அவங்க முடமா இருக்காங்க. முடம் அப்படின்னா தெரியல, ஊனமா இருக்காங்க. பொறுப்பா அப்படின்னா முடமா இருக்காங்கன்னு அர்த்தம் வச்சுக்கலாம். இப்ப கரிகால பெருவளத்தான் அப்படின்னு சொல்லும்போது அவன் கால்ல வந்து முடம் இருக்கு, அப்ப கரிகால் அப்படின்னு ஞாபகம் இல்லையா? அப்ப ஏதாவது ஒரு ஷார்ட்கட் யோசிக்கணும். இப்ப சிறுபான் ஆற்றுப்படை அப்படிங்கும் போது இப்ப யோசிக்கலாம். இது படிச்சிருப்பீங்க, சின்ன வயசுலயே படிச்சிருப்பீங்க. சிறுபான் ஆற்றுப்படைனா நல்லூர் நந்தனாதான், அப்ப நல்லிய கூடம் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்து பெரும்பான் ஆற்றுப்படை. அப்போ பெரும்பான் ஆற்றுப்படைனா அப்ப பெருசா ஏதோ இருக்கு. அப்ப பெருசா ஒண்ணு இருக்கு, அதை கடிக்க முடியல, தொண்டையில மாட்டிக்கிச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பெருசா பெருமானாற்றுப்படை கடியலூர் ருத்ரங்கனார், கடிக்க முடியல. அது உருண்டையா கடிக்க முடியல. ருத்ரங்கனார்னா உருண்டையா இருக்கு. அப்போ தொண்டைமான்ல இருந்து தொண்டையில மாட்டிருச்சு அப்ப ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப பெரும்பாலாற்றுப்படை வந்து 500. நமக்கு எந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும் தெரியுமா? புறநராற்றுப்படை பெருமானாற்றுப்படையோட அடிகள் கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப பெருமானாற்றுப்படை பெருசா இருக்கும், அப்ப 500. சரியா? அதுல வந்து பாதுதான் புறநராற்றுப்படை. அப்ப 250 எதுவும் இல்ல, அப்ப 248 தான் புறநராற்றுப்படை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அடுத்து முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு நான் பூதனார், அங்க பாரோட தலைவன் யாரும் கிடையாது, நான் பூதனார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். 103 அப்படிங்கிறது தெரியும். ஓகே, மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி தான் இருக்கிறதுலயே 10 பாட்டுல பெரிய பாடல் இல்லையா? அந்த மதுரை காஞ்சி யாரு எழுதுனாங்கன்னு கேட்டீங்கன்னா மாங்குடி மருதனார் தான் எழுதியிருக்காரு. அதுவும் மறக்காது உங்களுக்கு. ஆசிரியர் யாரு? நெடுஞ்செழியன். தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன், அவர் தான் ஆசிரியர். மொத்தம் ஒரு 782 பாடல்கள் வந்து 2 வரிகள் வந்து இருக்கு. ஓகே, நெடுநாள் வாடை அப்படின்னு எடுத்தோம் நக்கீரனார். நக்கீரனாரு இன்னொரு புக் எழுதிருக்காருப்பா. என்ன புக்கு பாது? திருமுருக ஆற்றுப்படை. அவ்வளவுதான். சரி, நெடுநாள் வாடை எழுதிட்டாரா? இதோட ஆசிரியர் யாரு? நக்கீரன் சொல்லிட்டோம். பாட்டு தலைவன் யாரு? தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். 188 வரி வந்து அதுல இருக்கு. சரியா? இப்ப குறிஞ்சி பாட்டு கவியர் படிச்சுட்டோம், பிரச்சனை இல்ல. அது வந்து 261 அடிகளா இருக்கு. பட்டினப்பாலை யாரு? அதே போல அதே ஆள் தான், கடிக்கவே முடியல, பட்டினப்பாலை. பட்டினப்பாலை வந்து என்ன சொல்லுவாங்க? பட்டினப்பாலை அப்படின்னா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, ஒரு மாதிரி ரஃப்பா இருக்கும்பாங்க. பட்டினப்பாலைனா கடிக்க முடியல, பட்டினப்பாலைய கடிக்க முடியல. அப்ப கடியாலோ ருத்ரன் கண்ணனார். அதே ஆள் கரிகால் பெருவளத்தான். கரிகால் பெருவளத்தான் வேற எங்க வந்தாரு? முடத்தாமங்க நேர் பாடின இன்னொரு பாட்டு, அது என்ன பாட்டு? புறநானூறு ஆற்றுப்படை. படிக்கும் போது எல்லாமே லிங்க் பண்ணி யோசிச்சு யோசிச்சு படிச்சோம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப 301 அடி வந்து இதுல இருக்கு. அடுத்து மலைப்படுகடாம். மலைப்படுகடாமும் அப்படிதான். அது வந்து பெருங்கௌசிகனார். யாரு? தலைவன் யாரு? நன்னன், வேண்மான் நன்னன். சரிங்களா? மலைப்படுகடாம் பெருங்கௌசிகனார். ரணிய முட்டத்து பெருங்கௌசிகனார்னு சொல்லுவாங்க, முழுசா சொல்லுவாங்கன்னா ரணிய முட்டத்து பெருங்கௌசிகனார் தான். ஓகே, இப்ப எப்படி யோசிக்கலாம்னு கேட்டீங்கன்னா மலைப்படுகடாம்ங்கிறது மலையா? முட்டம்னு சொல்றோமா? முற்ற மாதிரி இருக்கா? மலை முற்ற மாதிரி இருக்கா? அப்ப ரணிய முட்டத்து பெருங்கௌசிகனார் அப்படின்னு யோசிக்கலாம்.
இப்போ ஒன்னொன்னுக்கும் ஷார்ட் ஃபார்ம் வேணும். 583 அடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா. இப்ப நீங்க ஒரு பாட்டு படிக்கிறீங்க, ஒரு நூல் படிக்கிறீங்க, ஒரு ஆசிரியர் படிக்கிறீங்க, தலைவன் படிக்கிறீங்க, அப்புறம் அடி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க மனப்பாடம் பண்றதோட நிக்காம ஒவ்வொன்றையும் லிங்க் பண்ணுங்க. இப்போ கரிகால பெருவளத்தான் இருக்கக்கூடிய பாட்டே 2 இருக்கு. என்னென்ன இருக்கு? புறநராற்றுப்படை இருக்கு, பட்டினப்பாலை இருக்கு. புறநராற்றுப்படை ஆசிரியர் யாரு? முடத்தாமகன்யார். பட்டினப்பாலை ஆசிரியர் யாரு? கடியலூர் திருங்கனார். இந்த கடியலூர் திருங்கனார் இன்னொரு புக்கு எழுதிருக்காரு. எந்த புக்கு? பெருமானாற்றுப்படை. அதோட ஆசிரியர் யாரு? தொண்டைமான் இளந்திரையன். அப்ப இந்த மாதிரி கொண்டு வா. இப்ப தொண்டைமான் இளந்திரையன் வந்துட்டாரா? தொண்டைமான் இளந்திரையன் இவரு இந்த புக்கு வந்து எத்தனை அடி இருக்கு? 500 இருக்கு. அப்ப 500னா புறநராற்றுப்படை எவ்வளோ? 248. அப்படி இப்படி லிங்க் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி, அடுத்து முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டுனாவே என்னப்பா? முல்லைப்பாட்டுனாவே அதோட உரிப்பொருள் என்னது? இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் இல்லையா? அப்ப தலைவி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா தலைவனுக்காக. தலைவன் இதுக்காக போனா போருக்காக போயிருக்கான். கார்காலம் தொடங்குறதுக்குள்ள நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனவன் போர்ல இருக்கான். அப்ப அந்த விஷயம் தான் முல்லைப்பாட்டு. ஆசிரியர் யாருன்னா காவிரி பூம்பட்டினத்து பொன் வாணிகனார் மகனார் நப்பூதனார் அப்படிங்கிறவர் தான் ஆசிரியர். அடிகள் மொத்தமா 103 அடிகள் இருக்கு. இத வந்து நெஞ்சாற்றுப்படுத்த நிறைதபு புலம்பொடு அப்படின்னு சொல்லிட்டு 81வது வரி. பாடலுடைய முல்லைப்பாட்டுடைய 81வது வரி என்ன சொல்லுது அப்படின்னா நெஞ்சாற்றுப்படுத்த நிறைதபு புலம்பொடுன்னு சொல்லுது. அந்த வரியில அந்த பேர் இருக்கு, நெஞ்சாற்றுப்படுத்துங்கிற பேர் இருக்கறனால இதுக்கு இன்னொரு பேர் என்ன? நெஞ்சாற்றுப்படைன்னு பேரு. சரியா? சரி, இப்போ அகம் அப்படிங்கிறதுக்கு நச்சினார்க்கினியர் ஒரு டெபினிஷன் கொடுக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒத்த அன்பான ஒருவனும் ஒருத்தியும் கூடுகின்ற காலத்து பிறந்த பேரின்பம் அக்கூட்டத்தின் பின்னர் இவ்விருவரும் ஒருவருக்கொருவர் தமக்கு புலனாக இவ்வாறு இருந்ததென கூறப்படாததாய் யாண்டும் உள்ளத்து உணர்வே நுகர்ந்து இன்புறுவதோர் பொருளாதலின் அதனை அகம் என்பார் நச்சினார்க்கினியர். ஓகேவா? 2 பேரும் கூடுறாங்க, அப்ப அவங்களுக்கு ஒரு பேரின்பம் கிடைக்குது. அந்த கூட்டினதுக்கு அப்புறமா அவங்க வெளியில போயிருவாங்க இல்லையா? அவர் ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் போயிருவாங்க இல்லையா? அப்படி போனதுக்கு அப்புறமா வெளியில யார்ட்டையுமே சொல்ல முடியாம உள்ள ஒரு இன்பம் இருக்கும் தெரியுங்களா? அந்த இன்பத்துக்கு பேருதான் காதல், அதாவது அகம் அப்படின்னு சொல்லி யாரு சொல்றாங்க? நச்சினார்க்கினியர் சொல்றாரு. ஓகே, நமக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு அகத்திணைக்குமே ஒரு புறத்திணை இருக்குன்னு தெரியும் இல்லையா? அதே போல முல்லைக்கு ஒரு புறத்திணை இருக்கு. என்னன்னா வஞ்சி அப்படிங்கறது அதோட புறத்திணை. இந்த பாடல்ல முல்லைத்திணைக்கு நேர் எதிரான வஞ்சியும் பாடப்பட்டிருக்கு. சரியா? முல்லைத்திணையோட தெய்வம் யாரு? திருமால். அது பத்தியும் இந்த நூல் வந்து பேசிருக்கு. திருமால் பத்தியும் அதன் கருப்பொருள்கள் பத்தியும் பேசிருக்கு. சரியா? ஓகே, முல்லைப்பாட்டுல வரக்கூடிய அரசனுக்கு காவலாக இருந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா யவனர் நின்றுருக்கார். யாரு? யவனர். அரசனுக்கு ஏவல் தொழில் பண்ணக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா மிலேச்சர். ஓகேங்களா? மிலேச்சர் தான் அரசனுக்கு ஏவல் தொழில் செய்வாங்க. நப்பூதனார் பாடினதா சங்க இலக்கியத்துல ஒரு பாடல் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. முல்லைப்பாட்டு அப்படிங்கறது அந்த பாடலா வந்து இருந்திருக்கு. இவரோட இயற்பெயர் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா பூதன் அப்படிங்கறது அவருடைய இயற்பெயரா இருந்து. சரி, கவனிங்களேன். இப்போ உலகம் அப்படிங்கிறது சங்க காலம் தொட்டு ஒரு மங்கள சொல்லா கருதப்பட்டு வந்துட்டு இருந்திருக்கு. எப்படி பார்க்கலாம்னு நினைச்சீங்கன்னா திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிற அந்த பாடல் உலகம் ஓப்ப அப்படிங்கிற இந்த சொற்களாலும் தொடக்கப்படுது. ஓகே, திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறது உலகம் ஓப்பனா தொடக்கப்படுது. அதே போல நெடுந்தாழ்வாடைன்னு பார்த்தோம் அப்படின்னா வையகம் பணிப்பெண் தொடங்கப்பெறும். சரியா? அது போல சீத்தலை சாத்தனார் எழுதின புக் என்னது? மணிமேகலை இல்லைங்களா? அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் திரியான ஆரம்பிக்குமாமா. அப்போ உலகம் அப்படிங்கிறது எப்படி தெரியுது? ஒரு மங்கள சொல்லா நமக்கு படுது. திருத்தக்கதையவர் எழுதுனது என்னது? சிவக சிந்தாமணி இல்லைங்களா? அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மூவா முதலா உலகம், சேக்கிழார் உலகெலாம், கம்பர் உலகம் யாவையும், வில்லிபுத்தூர் ஆழ்வார் முதலாகிய உலகம் சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க? உலகம் அப்படிங்கறத வந்து தொடங்கி தொடங்கி ஆரம்பிச்சிருக்குங்க. அப்படின்னா என்ன தெரியுது நமக்கு? உலகம் அப்படிங்கிறது ஒரு மங்கள சொல்லா பட்டிருக்கு. நம்ம புக்கு முல்லைப்பாட்டுல எப்படி போட்டிருக்காங்க தெரியுமா? நனந்தலை உலகம் வளையி நேமியோடுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப முல்லையோட வரி வந்து எப்படி இருக்கு? முதல் வரி எப்படி இருக்கு? நனந்தலை உலகம் வளையி நேமியோடு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் கூட ஒரு 1 மார்க்கா வரலாம். ஓகே, இப்போ போருக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய முன்னோர்கள் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விரிச்சு கேட்பாங்க.
விரிச்சு கேட்கிற பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இல்லைங்களா? பூ போட்டு பாக்குறது, கல்லு போட்டு பாக்குறது அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? சரி, அப்ப அந்த காலத்துல என்ன பண்றாங்க, விரிச்சு கேட்டிருக்காங்க. எப்படி? நெல்லு, முல்லைப்பூ. நல்லா ஞாபகம், நெல்லு, முல்லைப்பூ இது ரெண்டையுமே தூவி கடவுள்கிட்ட கேட்பாங்க, விரிச்சு கேட்பாங்க. அப்படி முல்லைப்பாட்டுல விரிச்சு கேட்டது யாருன்னா பெருமுது பெண்டு. எதெல்லாம் போட்டிருக்காங்க? நெல்லும் முல்லைப்பூவும் போட்டிருக்காங்க. அப்புறம் அந்தன துறவிகள் அப்படின்னு சொல்லிட்டு முல்லைப்பாட்டுல அவங்க வராங்க. அவங்க கையில ஒரு முக்கோல் இருந்திருக்கு. இந்த முக்கோலுக்கு பேர் என்ன? திரிதண்டம்னு பேர். ஓகே, திரிதண்டம். அப்புறம் முல்லைப்பாட்டுல போர் பாசறையில பெண்கள் விளக்கு எரிப்பாங்க. ஓகே, விளக்கு எண்ணெய் ஊத்தி அதை எரிப்பாங்க, விளக்கு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப பெண்கள் வந்து போர்கள்ல இடம் பெற்றாங்களா? முல்லைப்பாட்டை பொறுத்த அளவுக்கு அப்படின்னா போர்கள்ல இல்ல, போர் பாசறையில இருந்தாங்க. தலைவனுக்கு ஏவல் தொழில் செய்யக்கூடியதா, ஏவல் தொழில்ங்கிறத விட அந்த போர் பாசறையை வந்து வெளிச்சமாக்குற வேலையை வந்து அவங்க பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அப்புறம் மத்திகைன்னு ஒரு சொல் சொல்லிருப்பாங்க. மத்திகைனா என்னங்கன்னு கேட்டீங்கன்னா, குதிரையை விரட்டுறதுக்காக பயன்படக்கூடிய கோளுக்கு பேரு தான் மத்திகை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? மிலேச்சர் யாரு? வாய் பேச முடியாது, சைகையால பேசக்கூடிய ஏவலாளிகள். அரசனுடைய ஏவலாளிகள் தான் மிலேச்சர்கள். அவங்க வாய் வாய் பேச மாட்டாங்க, வாய் வராது, ஊமையா இருப்பாங்க. அவங்க சைகையால தான் பேசுவாங்க. சரியா? அப்புறம் முல்லைப்பாட்டுல இடம்பெற்றிருக்கக்கூடிய அரசியோட அரண்மனை 7 மாடங்களை உடையதாக அமைஞ்சிருக்கு. ஓகே, எத்தனை மாடம்பா? 7 மாடம். ஓகே. மத்திகை வளைய மறைந்து வீங்கு செறிவுடை மெய்ப்பை புக்க பெருவரும் தோற்றத்து வலிபுணர் யாக்கை வன்கண் யவனர். கவனிங்களேன். யவனர்கள் பார்க்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, மத்திகை வளைய மறிந்து வீங்கு செறிவுடை. மத்திகை நான் என்ன சொல்லியிருந்தேன்? குதிரையை விரட்டுறதுக்காக பயன்படக்கூடிய கோல் இல்லையா? அந்த கோல் விளைஞ்சிருக்கு, மறிந்து வீங்கு சரி உடை. ஓகே, மெய்ப்பை புக்க வெறுவரும் தோற்றது வலிபுணர் யாக்கை. உங்களை பார்க்கவே ரொம்ப டஃப்பா இருக்குப்பா. அந்த மாதிரி அந்த மத்திகை விளைஞ்ச கோல், ஒரு குதிரையை அடிச்சு அடிச்சு அந்த கோல் விளைஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரி இருக்காங்க. ஆனா உங்களை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, மெய்ப்பை புக்க வெறுவரும் தோற்றத்து, போர்ல இருக்க மாதிரி அப்படியே ஒரு தோற்றமே நல்லா பயங்கரமா கம்பீரமா இருக்கு. வலிபுணர் யாக்கை, ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க. வன்கண் யவனர். ஓகேங்களா? வலிமையான கண்களும் கொண்டவங்களா இருக்காங்க. மிலேச்சர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உடம்பு உரைக்கும் உரையானாவன் படம்புகும் மிலேச்சர். பாத்தீங்களா? அழகா இருக்குல்ல? சைகையாலதான் அவங்க பேசுவாங்க, அவங்களோட நாக்கு பேசாதுங்கிறத உடம்பின் உரைக்கும் சைகைதான். உரையான் அவன் நாக்கு பேசாது, வாய் பேசாது, படம்புகு மிலேச்சர். ஓகே, படம் மாதிரி இருக்கு இல்லைங்களா? அடுத்து ஓகே, பாட்டுடைய தலைவன் கூறப்படாத நூல் முல்லைப்பாட்டு. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் தான் தலைவன் சொல்றாங்க. ஆனா டைரக்டா நமக்கு வந்து இவர்தான் தலைவன் தெரிய வரல. பாவகைன்னு பார்த்தோம் அப்படின்னா நேரிசை ஆசிரியர் பாவை இதோட பாவகையா வந்து அமைச்சிருக்கு. இப்போ முள்ளிப்பாக்கோட தீவன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லறம் நடந்துச்சு இல்லையா? இல்லறம் நிகழ்ந்ததற்கு பிரிந்து வருந்துணையும் ஆற்று கணவன் கூறிய சொல்லை பிழையாத ஆற்று இருந்து இல்லறம் நிகழ்த்திய இயற்கைன்னு சொல்லி நச்சர் சொல்றாரு. அது என்னன்னா, நீ வீட்டுல வந்து இருப்பா, நான் போய் போருக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கணவன் சொல்லிட்டாங்க. கணவன் சொன்ன ஒரு பேச்சை கேட்டுட்டு மனைவி வீட்லயே இருக்காங்க, தலைவி வீட்லயே இருக்காங்க. பிரிஞ்சு போயிட்டோம் அப்படிங்கிறதுக்கு வருத்தமாவும் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, கணவன் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே அவங்க இருக்காங்க இல்லையா? அதுதான் வந்து இந்த முல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்லி நச்சர் சொல்றாரு. தலைவன் வந்து கார்காலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே திரும்பிடுவேன்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஆனா அவன் எப்ப திரும்புறான்னு கேட்டீங்கன்னா, கூதூர் காலத்துலதான் திரும்புறான். இந்த காலத்துல திரும்புறான், கூதூர் காலத்துலதான் முல்லைப்பாட்டை பொறுத்தளவுக்கு திரும்புறான். முல்லைப்பாட்டுல ஒரு அழகான வரி இருக்குப்பா. என்னன்னு கேட்டீங்கன்னா, செறியிலை காயா அஞ்சனம் மலர முறியினர் கொன்றை நன்பொன் கால கோடல் குவிமுகை அங்கை அவில தோடார் தோன்றி குருதி பூப்ப. அதாவது தலைவன் திரும்பும் போது எந்த பூவெல்லாம் பூத்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, செரு இலைக்காயா அஞ்சனம் மலர முறியினர் கொன்றை நன்பொன் கால கோடல் குவிமுகை அங்கை அவில தோடார் தோன்றி குருதி பூப்ப.
குருதி மாதிரி ரத்தம் மாதிரி வெடிச்சிருக்கு பாரு அந்த பூவெல்லாம் எவ்வளவு அழகா இருக்குங்கிற மாதிரி முல்லைப்பாட்டுல பூக்களோட வர்ணனை. தலைவன் திரும்பும் போது பூக்களோட வர்ணனை எப்படி இருந்ததுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுதான் கார்கால வர்ணனை. ஓகே. அப்புறம் யவனரால செய்யப்பட்ட புலித்தொடர் சங்கிலி, பாவை விளக்கு இதெல்லாமே இந்த பாடல்களை இடம்பெற்றிருக்கும். பாசறையில அவங்க தங்கியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த பாசறையில இந்த புலித்தொடர் சங்கிலி, பாவை விளக்கு இதெல்லாமே இடம்பெற்றிருக்கும். முல்லைப்பாட்டுக்கு ஆராய்ச்சி உரை எழுதினது யாருன்னு கேட்டீங்கன்னா மறைமலை அடிகளார். அவர் தான் எழுதியிருக்காரு. அப்புறம் மன்னன் வந்து எப்படி வந்து யோசிப்பாரு அப்படின்னா, போர்க்களத்துல நிறைய வெட்டுக்குத்தெல்லாம் நடந்துருச்சு, நிறைய வீரர்கள் காயப்பட்டிருக்காங்க, யானை வந்து அடிபட்டு இறந்துருச்சு, குதிரை அடிபட்டுருச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு தலைவன் எப்படி யோசிப்பாருன்னா, ஒரு கையை வந்து தலைக்கு மேல வச்சுட்டு ஒரு கை முடியோடு கடகம் சேர்த்து நெடிது நினைந்து, கடகத்துல ஒரு கையும் ஒரு கை முடியில வச்சுட்டு ரொம்ப யோசிக்கிறாரு, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? முல்லைக்கு ஒரு இலக்கணம் இருக்கு. இல்லிருத்தல் முல்லை. இருத்தலும் இருத்தல் சொன்னோமா, அப்ப இல்லிருத்தல் முல்லை. எப்படி வந்து தலைவி மகிழ்றா அப்படின்னா, இன்பல் இமிழிசை ஓர்பனல் கிடந்தோள் அஞ்சவி நிறைய ஆவின. அவ சிரிக்கிறா. எப்படி சிரிக்கிறா? நல்லா பல்லு தெரியுற மாதிரி சிரிக்கிறா. இமிழிசை ஓர்பனல் கிடந்தோள், படுத்து கிடந்தவ டக்குன்னு அப்படி சிரிக்கிறான். என்ன, தலைவன் வரான், அவனோட தேர்வழி கேக்குது, அதை பார்த்தோன்னே இன்பத்தால பல் விரிய இமிழிசை சப்த போட்டு சிரிக்கிறா, சந்தோஷமா இருக்கா. சரியா? நீர் செல நிமிர்ந்த மால் போல, மாவலி சக்கரவர்த்தி நீர்வார்த்த கூட திருமால் பேரூர் கொண்டது போல. இப்ப எப்படி இருக்குன்னா, இந்த பாட்டுல ஒரு ஊமை வரும். என்னன்னா, மாவலி சக்கரவர்த்தி இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து நீர்வார்த்து கொடுக்கும் போது திருமால் வந்து பெருசா பெரிய உருவம் எடுத்துருவாரு இல்லைங்களா, இந்த மாதிரி இடம் எனக்கு வேணும், 3 அடி இடம் வேணும்னு கேட்கும் போது நீர்வார்த்து கொடுப்பாங்கல்ல, திருமால் பெரிய உருவம் எடுத்துருவாரு இல்லையா, அந்த மாதிரி அந்த ஊர்ல மழை நீரை அதாவது கடல்ல இருக்கக்கூடிய நீரை வந்து குடிச்சிட்ட மேகம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா மேல போச்சாமா. எப்படி மாவளி சக்கரவர்த்தி நீர் வார்த்து கொடுக்கும் போது திருமால் பெரிய உருவம் எடுத்தாரு இல்லைங்களா, அந்த மாதிரி இது வந்து பெருசா போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேகம் வந்து மேல போச்சு, நீர்லாம் எடுத்துக்கிட்டு மேல போச்சுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. குறுநீர் கண்ணல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நாளிகையை கணக்கிடுவாங்க. நாளிகை கணக்கிடுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றாங்க முல்லைப்பாட்டுல. அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? குறுநீர் கண்ணல். ஒரு நாளிகை அப்படின்னா 24 நிமிஷம், அதான் ஒரு நாளிகைன்னு சொல்லுவாங்க. காணம் நந்தைய செந்நில பெருவழி எனும் வரி. ஓகே, இந்த காணம் நந்தைய செந்நில பெருவழி அப்படிங்கிற அந்த ஒரு வரியை வச்சுதான் இந்த பாடல்ல வந்து தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் வந்து இடம்பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு. அப்புறம் இந்த பாட்டை முல்லைப்பாட்டை முல்லை அப்படிங்கிற பெயராலையும் வழங்கப்படும் சொல்லி உவேசா சொல்லியிருப்பாரு. உவேசாதான் இதை வந்து என்ன சொல்றாரு, முல்லைங்கிற பெயராலையும் சொல்லலாம்னு சொல்லியிருக்காரு. காவிரி பூமுடி சதுக்க போதம் இடம்பெற்றிருக்குன்னு ஒரு கருத்து வந்து இதுல கொடுத்திருக்காங்கப்பா. நச்சினையில நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, முல்லைப்பாட்டை வந்து எழுதல பூதனார், வேற எந்த பாட்டும் எழுதலன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. நச்சினையில ஒரு 29வது பாடல் பூதனார் அப்படிங்கிற ஒருத்தரோட பெயரால இடம்பெற்றிருக்கு. ஆனாலும் அந்த பூதனாரும் நப்பூதனாரும் ஒன்னா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சரியா? அது இல்லாம 9 வடமொழி சொற்கள் முல்லைப்பாட்டுல இடம்பெற்றிருக்கு, 2 திசை சொற்கள் இடம்பெற்றிருக்கு. சரி, பெருமுது பெண்டிர் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அவங்க முல்லைப்பாட்டுல விரிச்சு கேட்கறதுக்காக பயன்படுத்திய பூ என்ன பூ? முல்லையா, காந்தலா, பிடவமா, அள்ளியா? முல்லை அப்படிங்கறதா இதுக்கான சரியான பதில். சரியான கூற்றுனை தேர்க. முல்லைப்பாட்டில் தலைவன் தங்கியிருந்த பாசறையில் பெண்கள் இருந்தனர் அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று இருக்கு. பெண்கள் போருக்கு சென்றனர் ஒரு கூற்று இருக்கு. யவன பெண்கள் பாசறையில் தங்கியிருந்தனர் ஒரு கூற்று இருக்கு. பணிப்பெண்கள் ஆடலும் பாடலும் நிகழ்த்தினர். சரியான கூற்று எது? முல்லைப்பாட்டில் தலைவன் தங்கியிருந்த பாசறையில் பெண்கள் இருந்தனர், அவங்க என்ன பண்ணாங்கன்னு குடுக்கல, ஆனா பெண்கள் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தெரிய வருது. முல்லைப்பாட்டில் தலைவி தங்கியிருந்த அரண்மனையில் உள்ள மாடங்களின் எண்ணிக்கை என்ன? 8, 7, 6, 5? 7 அப்படிங்கறதா சரியான பதில். முல்லைப்பாட்டு முல்லை என்னும் பெயரிலும் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னது யாரு? சிவேதா, உவேசா, பின்னத்தூர் நாராயணசாமி, ஆறுமுக நாவலர். உவேசா அப்படிங்கறதா சரியான பதில். யவனர் இயற்றிய பொருட்களாக முல்லைப்பாட்டில் இடம்பெறுவன யாவை? ரோமானிய ஜாடிகள், மது கொள்கலங்கள், ஓதிம விளக்கு, திரைச்சீலை, புலிதொடர் சங்கிலி, பாவை விளக்குகள், அம்பொரே, பாவை விளக்குகள். புலிதொடர் சங்கிலி, பாவை விளக்குகள், அதான் சரியான பதில். சரிப்பா. ஓகே, இப்போ என்னன்னா
ஓகே. இப்ப நம்ம பேட்ச் பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் அகாடமி பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா 2026 UGTRB அப்படிங்கிறது வெற்றி பயணம் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நம்ம கூட இருந்தீங்கன்னா நிறைய கத்துக்கலாம், கேட்கலாம், கேள்வி கேட்கலாம், கவனிக்கலாம். அதே போல தேர்வுல வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகே. எப்பங்க தேர்வு, எப்பங்க கிளாஸ், என்னங்க பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா காலையில 5 டு சரி 5ல இருந்து 6:30 மணி வரைக்கும், அதிகாலையில 5 மணில இருந்து 6:30 மணி வரைக்கும் லைவ் ஆன்லைன் டெஸ்ட் நடக்குதுப்பா. ரெக்கார்டட் கிளாஸுமே இருக்கு. சீக்கிரமாவே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம். சோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் நீங்க விருப்பப்படுறீங்களோ எல்லாருமே சீக்கிரமா வாங்க. கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கிளாஸ்லயே வந்து கேட்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்க அடுத்த கிளாஸ்ல கேட்டாலும் நாங்க கண்டிப்பா சொல்லுவோம். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் தருவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் பதில் இருக்கு. நம்ம கிளாஸ்ல என்னென்னலாம் பேசுறோமோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து கண்டிப்பா கொடுத்துருவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் PYQவும் கொடுப்போம். அதுல ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே இருக்கும். ஒன்லைனர்ஸுமே இருக்கும். ஃபைனல் ரிவிஷனுக்காக நம்ம பார்த்துட்டு போகணும்னு நினைக்கிறோம்ல, அந்த மாதிரியான ஒன்லைனர்ஸுமே கொடுப்போம். ரிவிஷன் கண்டிப்பா நடக்கும். எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷனுக்காகவே கிளாஸஸ் வந்து கண்டிப்பா நடக்கும். ஒரு ஷார்ட்டா கொடுக்கும். சரிங்களா? என்னென்ன டெஸ்ட்லாம் வைப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா டெய்லி டெஸ்ட், தினத்தேர்வு, டாபிக் வைஸ் டெஸ்ட், தலைப்பு அடிப்படையிலான தேர்வு, வீக்லி டெஸ்ட், வார தேர்வு, மந்த்லி டெஸ்ட், மாத தேர்வு, ரிவிஷன் டெஸ்ட்னு சொல்லிட்டு மீள்பார்வை தேர்வு, யூனிட் டெஸ்ட், அழகு அடிப்படையிலான தேர்வு, ஃபுல் லென்த் மாடல் டெஸ்ட், முழு மாதிரி தேர்வு, ஸ்டேட் லெவல் மாடல் டெஸ்ட், மாநில லெவலான மாதிரி, இத்தனை தேர்வுமே நம்ம மாணவர்களாக நம்ம நடத்துறோம். சரி, நீங்க தேர்வு நடக்கிறதெல்லாம் சரிப்பா, ரிசல்ட்ஸ் இருக்கா, ரிசல்ட்ஸ் கொடுங்க அப்பதான் நம்புவோம்னு சொன்னீங்க அப்படின்னா 2000 பிளஸ் டிஆர்பி செலக்ஷன்ஸ், 2300 பிளஸ் நெட் செட் செலக்ஷன்ஸ், 250 பிளஸ் JRF இத்தனையும் நம்ம மாணவர்கள் வாங்கியிருக்காங்க. ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர்ஸுமே நம்மளோட மாணவர்கள் வந்து இருந்திருக்காங்க. எல்லா சப்ஜெக்ட்ஸ்லுமே இருந்திருக்காங்க. பாருங்க PGTRB 2025 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாத்தீங்களா, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்ரீ சனனி அப்படிங்கிறவங்க பிசிக்ஸ்லயும், திவ்யா அப்படிங்கிறவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயுமே, ஜமுனா அப்படிங்கிறவங்க காமர்ஸ்லயும் இருந்திருக்காங்க. ஸ்டேட் செகண்ட் நந்தினி அப்படிங்கிறவங்க மேக்ஸ்ல, கலையரசி அப்படிங்கிறவங்க இங்கிலீஷ்ல, மணிமொழி அப்படிங்கிறவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல, ஜோசபன் தீபிகா அப்படிங்கிறவங்க காமர்ஸ்ல, கோகிலாங்கிறவங்க ஜியாகிரபில, ஸ்டேட் தேர்ட் ஜுவாலஜில சங்கீதா, ஹிஸ்டரியில கோகிலா, இங்கிலீஷ்ல கவிதா, பிசிக்ஸ்ல வித்யா ரூபினி, ஜியாகிரபில ராஸ்மி அல்லாத், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சந்தியா, இவங்க எல்லாருமே இடம் பெற்றிருக்காங்க. 300 பிளஸ் ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பா கொடுத்துருவோம். UGTRB வெற்றி பயணம் பேட்ச் அப்படிங்கிறது 9,000 ரூபாய் தொகையில மட்டும் நடக்குது மாணவர்கள் எல்லாத்துக்கும். சோ சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. நம்ம வெற்றி அப்படிங்கிறது உங்க வெற்றி மட்டும் கிடையாது, நம்ம வெற்றி இல்லையா? அதனால வெற்றி பயணம் பேட்ச்ல சீக்கிரமா சேர்ந்துக்குவோங்க. படிக்க ஆரம்பிச்சிருங்க. என்ன டவுட்ஸ் வந்தாலும் கேளுங்க. ஆசிரியர்கள் நாங்க எப்பவுமே கூட இருப்போம். கண்டிப்பா துணை புரிவோம். உங்க வெற்றி அப்படிங்கிறது எங்களோட வெற்றியும் தான். சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி.